15 வயசு நான் ஒண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு சமைக்க தெரியாது, வேலை செய்ய தெரியாது, காட்டு வேலைக்குமே தெரியாது. ஆனா போயிட்டேன். மண்டபத்து இலை எடுக்கிற வேலை, கூட்டி பெருக்கிறது, பாத்திரம் கழுவுறது, டீ கடையில அந்த வேலை தான் பார்த்திருக்கேன். கிளாஸ் கழுவுறது, கூட்டி பெருக்கி துடைக்கிறது. ஆனா இங்க ஒரு மனுஷியாவே மதிச்சு ஒரு சாப்பாட்டை கூட கொட்ட சொல்றது கூட எங்களை சாப்பிட சொல்லல. ஜன்னல் வழியா இப்படி இப்படி பார்ப்பேன். அவங்க ஆடும் போதெல்லாம் அப்படியே எனக்கு சிலிர்க்கும் உடம்பே. ஏன்னா நான் சொன்னாங்க நம்ப மாட்டாங்க, நானும் ஆடுவேங்கன்னா என்ன கேவலமா பார்ப்பாங்க. ஆனா வேலை செஞ்சு போற இடத்துல இவளுக்கு தேவையா, 3 பிள்ளை பெத்துட்டு இதெல்லாம் தேவையா, என்னென்னவோ பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பஞ்சு முட்டாய் சீலை கட்டி அந்த பாட்டுக்கு வந்து பட்டு புடவை கட்டிட்டு முதல்ல ஆடினேன். அப்ப அங்க இருக்கிறவங்க கை தட்டினாங்க. அந்த ஒரு இதுதான் மாத்துனது. வீட்டுல நிறைய ஆடுவேன், பசங்க கூட ஆடுவேன், பாட்டு ஓடிட்டே இருக்கும், பாட்டு போட்டுட்டே வேலை செய்வேன், நான் மாட்டுக்கும் கத்துவேன், பாடுவேன், ஜாலியா இருப்பேங்க. பாட்டு ஸ்பீக்கர்லாம் போட்டு கேட்டா அப்படி பயங்கரமா ஆயிடும் எனக்கு. அந்த டான்ஸ் அப்படின்றது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? அவங்க வந்து நிறைய பேர் ஆடினாங்க, பயங்கரமா ஆடினாங்க, அழகா ஆடினாங்க, ஸ்லிம்மா இருந்தாங்க. நான் அப்ப நினைச்சேன், நமக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் ஆகல, 3 புள்ள எல்லாம் பிறக்கல, நம்ம இப்ப 15 வயசுல 20 வயசுல எப்படி ஆடுவோம் இப்ப. இப்போது பெற்றிடுங்கள் ரூபாய் 37 மதிப்புள்ள நாகாபூரி ஆட்டா பேக், கார்டியா கடல் எண்ணெய் 1 லிட்டர் பேக்குடன். பஞ்சமி மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கு. முதல்ல நாங்க வந்து பஞ்சமி யாரு, அவங்கள பத்தி நாங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். உங்களை பத்தி மக்களுக்கு நீங்க சொல்லிட்டீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். என்னை பத்தி சொல்றதுக்கு பெருசா அப்படி எதுவும் இல்ல. எல்லாரும் மாதிரியும் சாதாரண குடும்பத்துல பிறந்து வளர்ந்து சாதாரண இன்னைக்கு ஒரு குடும்ப தலைவியா, ஒரு மனைவியா, ஒரு அம்மாவா, ஒரு சாதாரண ஒரு ஊர்ல ஒரு சின்ன கிராமத்துல ஒரு குடிசை வீட்டுல வாழ்ற பொண்ணுதான் நானு. பெருசா சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. பெருசா சொல்றதுக்கு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது டான்ஸ் தான். அதுதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஓகே, அதுதான் பெருசா சொல்றதுக்கு இருக்கு. டான்ஸ் மேல உங்களுக்கு எப்படி ஆசை வந்துச்சு? என் கூடவே பிறந்தது அது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நான் எப்படி என்னோட மனசு எப்படி நான் எப்படி ஒரு விஷயத்த சிந்திக்கிறேன் அப்படின்னு என்னோட உணர்வு தான் டான்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என் கூடவே பிறந்தது. முதல்ல அதை நான் உணர ஆரம்பிச்சு, ஒரு சின்ன வயசுல ஆட ஆரம்பிச்சு, அது எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சு, அதை பண்ணணும்னு அதுல ஆர்வம் வந்து, அப்புறம் அப்படியே ஸ்கூல் டேஸ்ல பண்ணிட்டே இருக்கும்போது, அப்போ ஸ்கூல்ல அப்போ நமக்கு யாரும் வந்து பண்ணக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்ப அப்படியே இருந்து ஒண்ணு. அதுக்கப்புறம் ஒரு 15 வயசுல 10வது படிச்சேன். அதோட அது அப்படியே நின்றுச்சு. அப்போ அதுக்கு அடுத்து என்னால பண்ண முடியல. அது எனக்கு இந்த அளவுக்கு முக்கியம், எனக்கு இந்த அளவுக்கு எனக்குள்ள இருக்குன்றது எனக்கு சொல்ல தெரியல அப்போ. சொன்னாலும் கேட்குற நிலைமையில யாரும் இல்ல. எனக்கு என்ன, நான் தான் வீட்டுல பெரிய பொண்ணு. எனக்கு ஒரு தம்பி இருக்கான். எங்க ஊர் வந்து கச்சிராயபாளையம், கள்ளக்குறிச்சி மாவட்டம். அதுல வந்து கச்சிராயபாளையம் நான் பிறந்தது. அதே பக்கத்து ஒரு குதிரைச்சந்தல் கிராமம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது. நான் தான் பெரிய பொண்ணு. அப்பா வந்து உடம்பு சரியில்லை. ஆனா அம்மா தான் தனியா வளர்த்தாங்க, கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு அதுக்கு மேல 10வதுக்கு மேல படிக்க வைக்கிறதுக்கோ பெருசா விருப்பம் இல்லை. அப்ப என்னன்னா, நான் இப்போ ஒரு 10 வருஷம் ஆகுது. இப்ப இந்த 10 வருஷத்துல நான் நிறைய பாக்குறேன். சென்னையில நிறைய பொண்ணுங்களை பார்க்கும்போது அவங்களாம் எனக்கு வியப்பா இருக்கு. இப்படிலாம் இருக்காங்களா, அப்படிலாம் இருக்க முடியுமா அப்படிங்கும்போது நமக்கே அப்படின்னா, அப்ப 10 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி வந்து தைரியமே கிடையாது. கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா என்னன்னா, நம்ம புதுசா ஒரு வாழ்க்கைக்குள்ள நுழையிறோம். எனக்கு வந்து என்ன நினைச்சுன்னா, 15 வயசு நான் ஒண்ணு சொல்றேன். இன்னைக்கு எனக்கு கேக்குறீங்க, அதை நான் இது வரைக்கும் என் ஹஸ்பண்ட் கிட்ட அவர் வந்து எப்படின்னா, எனக்கு வந்து நான் தான் அவரு. படப்படன்னு ஒண்ணு கூட நல்லதோ கெட்டதோ எது தெரிஞ்சதோ தெரியல பட்டுன்னு சொல்லிடணும். ஏன்னா என்னால சொல்லாம இருக்க முடியாது. அப்படி ஒரு அவரு எனக்கு. அது எப்படின்னா, அதுக்கு முன்னாடியில இருந்து அப்பா அம்மா அவங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலா இது சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்க, தாத்தா பாட்டி. நான் அப்பா இல்லாம கொஞ்சம் அம்மா அப்படி வளர்த்ததுனால பெருசா எனக்கு யாரும் ஃப்ரீடம் அப்படி கொடுத்தது கிடையாது. எது சொன்னாலும் எல்லாரும் ஒண்ணு சொல்றதுனால அவங்க கிட்ட எல்லாத்துக்குமே சரி அப்படியே இருந்து இப்படியே இருந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட போனதுக்கு அப்புறம் அப்படியே ஃபுல்லா எதா இருந்தாலும் அப்படி ஆயிடுச்சு. அப்ப கல்யாணம் வேணாம் அப்படின்னு அவங்கள்ட்ட எதுவும் சொல்ல முடியல. கல்யாணம் பண்ணிட்டு போனா அங்க அவங்கள சமாளிக்கணும். மாமியார், மாமனார், ஒரு குடும்பம், அதுல நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். தெரியாம போனாலும் தெரிஞ்சுக்கணும், தெரியலனாலும் கத்துக்கணும். அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் இது கூட தெரியாதா, பண்ணாதா அப்படி சொல்லும்போது அதுதான் சொல்லுவாங்க. அந்த 15 வயசுல எனக்கு அதெல்லாம் ஏத்துக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு நினைச்சு அதை கலவப்படுறேன். அதை வருத்தப்படுறதுக்கு கூட எனக்கு இவ்வளவு நாள் ஆச்சு. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு சமைக்க தெரியாது, வேலை செய்ய தெரியாது, காட்டு வேலைக்குமே தெரியாது. ஆனா போயிட்டேன். அதுதான் அவரோட வேலை. அவர் வந்து
டிப்ளமோ ட்ரிபிள் படிச்சிருக்காரு. அவங்க அப்பாவும் கரும்பு வெட்டுற வேலை செஞ்சு கரும்புலோட சாஞ்சு அப்படியே இறந்துட்டாரு அவரு. அதனால எங்க 2 பேத்து குடும்பத்திலயும் பெருசா வசதி இல்ல. அம்மா என்ன தனியா வளர்த்ததுனால எந்த கெட்ட பேரும் வாங்கிடக்கூடாது, எதுவும் ஆயிடக்கூடாது. அப்போதைக்கு அதுதாங்க வயசு 15 வயசு. அப்போ கல்யாணம் பண்ணி குடுத்துறணும். எனக்கு குடுத்துட்டாங்க. அதுக்கு மேல என் லைஃப்ல நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்றது தான் என்னோட இதா இருந்துச்சு. சொந்த பந்தம் அவங்க முன்னாடி நான் கரெக்ட்டா இருக்கணும். எனக்கு அந்த கோவம் தான் இருந்தது. என்ன யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, போகக்கூடாது. அப்படின்னும்போது அப்ப 1 வருஷம், 2 வருஷம் அப்படியே வாழ்ந்தோம். குழந்தைங்க எனக்கு இருந்தாங்க. அப்பயும் டான்ஸ் பத்தி நான் சொல்லல. ஏன்னா எனக்கு கேட்கல யாரும். பெரிய பையன் தர்ஷித் ராஜ் அவன் பொறந்தான். அவனுக்கு இப்போ 3வது படிக்கிறான். 8 வயசு ஆகுது. 2 வருஷம் கழிச்சு அசோக் மித்ரன் அவன் பொறந்தான். அவனுக்கு 5 வயசு ஆகுது. என் பையன் 3வது ஆதித்யவர்மா அவங்க பொறந்தாங்க. அவங்க பொறந்து அவங்களுக்கு நல்ல ஒரு அம்மாவா இருக்கணும்னு நினைச்சேன். என் வீட்டுக்காரருக்கு நல்ல மனைவியா இருக்கணும். முதல்ல அந்த குடும்பத்துல அவங்க அம்மா அவருக்கு ரொம்ப அவங்க அம்மா பிடிக்கும். அவங்க அம்மாவையும் அவர பிடிக்கும். நான் அவங்க குடும்பத்துல எதுவும் ஆயிடக்கூடாது. என் பையன் நல்லா இருக்கணும். எனக்குன்னா அவங்க அம்மா நெறைய அவர் மேல வச்சிருக்காரு. அத நான் கெடுத்துறக்கூடாதுன்னு எனக்கு தோணும். நாங்க விரும்புற மாரி வாழணும்ன்றத நாங்க நினைக்கல. அப்படியே ஆயிட்டுக்கும்போது 10 வருஷம் ஆச்சு. அவங்கலாம் வளர்ந்து ஸ்கூலுக்கு போனாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது நாங்க 2 பேரும் நெறைய வேலை பார்க்க ஆரம்பிச்சோம். ஒரு நாளைக்கு சரி நம்ம இவ்ளோ வேலை செய்றோம். காட்டுல நம்ம 2 பேரும் காடு ஓட்டலாம். குத்தகைக்கு செய்யலாங்க. ஒரு நெறைய பயிர் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற மாரி நாங்க காய்கறி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், பாகக்காய், பீர்க்கங்காய், பருத்தி எல்லா வேலையும் வச்சோம். நான் தெரியாத கத்துக்கிட்டேன். எனக்கு அப்பத்துலருந்து என்னன்னா தெரியலன்னு சொல்லக்கூடாது நம்மளால. நான் தெரியலன்னே சொல்ல மாட்டேன். எனக்கு சொல்லிக் குடு. கொஞ்சமா செய்றேன். அப்புறம் போக போக நான் நெறைய செய்வேன். அப்படி சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு அதுதான் நான் சொல்றேன். அவர ஏன் எனக்கு பிடிக்கும்னா, அவர சொல்றதுக்கு எனக்கு வார்த்தை இல்ல. நான் எல்லாத்துக்குமே பேசும்போது கூட சும்மா ஏன் உங்க வீட்டுக்காரர் சொல்ற. என்னன்னா, இந்த காலத்துல பெண்கள இப்படி வைக்க முடியாது. அத நான் இங்க சென்னையில பார்க்குறேன். அவங்க அப்படி இப்போ இப்பயே இருக்காங்க. ஆனா எனக்கு அத குடுத்தது அவருதான். அதனால அவர விட வேற சொல்றதுக்கு எனக்கு இல்ல. ஏன்னா என்ன புரிஞ்சுக்கல யாருமே. அவரு என்ன புரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப நான் அந்த காட்டுலயுமே பொழுதனைக்கும் ஒண்ணா தான் இருப்போம் நாங்க. அப்படியே வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது, அந்த வேலை ஒரு 6 மாசம். எங்க ஊர்ல சுகர் ஃபேக்டரி இருக்கு. சர்க்கரை ஆலை இருக்கு. அதுதான் அங்க பெரிய வேலை கரும்பு. 6 மாசம் அந்த கரும்ப நாங்க விளைச்சு, அறுவடை பண்ணி அந்த மில்லுக்கு குடுக்கணும். 6 மாசம் திருப்பி கரும்பு விளைய வைக்கணும். அப்போ இடையில வேலை இருக்காது. எந்த வேலைக்கு வேணா போவோம். அதுதான் எங்களோட வேலை. அப்படின்னும்போது அப்புறம் நாங்க காட்டுல பாதி வேலை செஞ்சுக்கிட்டு, நான் வெளியில நெறைய வேலைக்கு போவேன். டீ கடை, ஹோட்டலு, மண்டபத்து வேலைகள் அப்படி நெறைய போவேன். இப்படி எல்லா வேலைக்குமே போவேங்க. அங்க எனக்கு என்னென்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க நீங்க? ஹோட்டல், மண்டபத்துக்குலாம் போனேன்னு சொன்னீங்கல்ல நீங்க? மண்டபத்து இலை எடுக்கிற வேலை, கூட்டி பெருக்கிறது, பாத்திரம் கழுவுறது இந்த வேலை தான் மண்டபத்துல பார்த்துருக்கேன். ஹோட்டல்லயும் அந்த வேலை தான் பார்த்துருக்கேன். டீ கடையில அந்த வேலை தான் பார்த்துருக்கேன். கிளாஸ் கழுவுறது, கூட்டி பெருக்கி துடைக்கிறது இந்த வேலை தான் பார்த்துருக்கேன். என் குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் போனா அவங்கள பத்தின நிறைய பேச்சு நாங்க பேசுவோம். நம்ம இப்படி வளர்க்கணும், இப்படி இருக்கணும், நம்ம இந்த மாதிரி இவங்களுக்கு முன்னாடி இருக்கணும். என்னன்னா எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. நான் எப்படி பிறந்தேன் வளர்ந்தேன் அப்படின்றது அவருக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. எப்படி பிறந்து வளர்ந்து இன்னைக்கு நாங்க 2 பேரும் இருக்கோம். அந்த வாழ்க்கையை மாத்தணும் என் பசங்களுக்கு நான். இப்ப எங்க மாமனார் அந்த வேலை செஞ்சாரு, எங்க வீட்டுக்காரர் அதான் செய்யறாரு. இப்ப நான் வந்தேன், எங்க வீட்டுக்காரர் கூட அதான் செய்யறேன். என் பிள்ளைங்க மாத்தணும், அவங்க மாறணும். அதுதான் எங்களோட லட்சியமே. அதுதான். அதையே தான் நாங்க அதிகமா பேசுவோம். அப்படி பேசிட்டே இருக்கும்போது உனக்கு என்ன பஞ்சமி ஆசை போகும்போது அப்ப எனக்கு டான்ஸ் தாங்க. நான் அவர் கல்யாணம் பண்ற 10வது வரைக்குமே ஆடுவேங்க. ஆனா இப்ப ஆடுவியா அப்படின்னு கேட்டாரு. இப்பயும் ஆடுவேன். எனக்கு அந்த கூச்சம் அப்படிலாம் கிடையாது. எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு. பொய் சொல்லாத அப்படின்னாரு. இல்ல நான் உண்மையாலுமே ஆடுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. அப்புறம் அதை பத்தி வீட்டுல நிறைய ஆடுவேன். பசங்க கூட ஆடுவேன். பாட்டு ஓடிட்டே இருக்கும். பாட்டு போட்டுட்டே வேலை செய்வேன். நான் மாட்டுக்கும் கத்துவேன், பாடுவேன். எதுவுமே அவர் சொன்னதே கிடையாது. ஜாலியா இருப்போங்க. இப்படிதான் இருக்கணும்ன்றதே இல்ல. வெளியில இருந்து கஷ்டம், கடன், வீட்டுல வசதி இல்ல, அதுதான் அவனே தவிர எங்க 5 பேத்துக்குள்ள எந்த கஷ்டமே கிடையாது. குறையே கிடையாது. அந்த சந்தோஷங்கிறது எங்களுக்குள்ள அவ்வளவு இருந்துதான். இருக்கிறத வச்சு நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம். இப்பவும் அப்படிதான் இருக்கிறோம். அப்படியே இருக்கும்போதே அப்புறம் அந்த மண்டபத்து வேலைக்கு போகணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அங்க ஆட வருவாங்க. அப்படி இருக்கும் பாக்குறதுக்கு. அதை கூட நாங்க நின்னு பார்க்க முடியாது. வேலை அந்தாண்ட போய் செய்ய, இங்க என்ன நிக்கிறேன், எங்கன்னா ஜன்னல் வழியா இப்படி இப்படி பார்ப்பேன். அவங்க ஆடும் போதெல்லாம் அப்படியே எனக்கு சிலிர்க்கும் உடம்பே. ஏன்னா நான் சொன்னாங்க நம்ப மாட்டாங்க. நானும் ஆடுவேங்கன்னா என்ன கேவலமா பார்ப்பாங்க. ஆனா எனக்கு ஆடுவேன். எனக்கு தெரியுமே. நான் நினைப்பாப்ப யாராச்சும் இப்ப இதுல நான் உண்மையாலுமே நினைச்சேன். இன்னைக்கு சொல்றேன், யாராச்சும் இப்ப இங்க திடீர்னு டான்ஸ் ஆட யாராவது வரலன்னு சொல்லிட்டு இங்க யாராவது ஆடுங்களா, இந்த சினிமா எல்லாம் நடக்குமே அந்த மாதிரி நம்மள கூப்பிட்டா எப்படி இருக்கும், நம்மளாம் செம்மையா ஆடுறோம் அப்படின்னு நினைப்பா. அவங்க ஆடும்போது இது இப்படி கொஞ்சம் இப்படி போட்டிருக்கலாம் அந்த ஸ்டெப், ஆனா இப்படி ஆடுறாங்க அப்படிலாம் நான் நினைப்பேன். அப்படி நினைக்கும் போது சென்னையில இருந்து அழகழகா பொண்ணுங்க சாப்பிடுறாங்க. அப்ப யாரும் இல்ல, நான் தான் இலை எடுக்கிறேன் போயிட்டு. நீங்களாம் பியூட்டிஷியனா, மேக்கப் போட வந்திருக்கீங்களா? இல்லையே, நாங்களாம் டான்சர்ஸ் அப்படின்னு சொன்னோம். யாரு வேணா ஆடலாமா, யாரு வேணா எல்லாமே திறமை இருக்கவங்க யாரு வேணா ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க எங்க இருக்காங்க, எந்த ரூம் இருக்காங்க, நான் பின்னாடியே போயிட்டு பார்த்தா அவங்க ஒரு ரூம்ல இருந்தாங்க. அந்த ரூமை கிளீன் பண்ணணும். அப்புறம் நான் போறேன், கிளீன் பண்ண போறேன்.
அப்பெல்லாம் இன்னும் நல்லா குண்டா இருப்பாங்க எனக்கு. இந்த வேலை சாப்பிடுறது இந்த வேலையை சேர்த்து சாப்பிட்டுக்குவோம் நாங்க. ஏன்னா அடுத்த வேலைக்கு சாப்பிட நேரம் கிடைக்குமோ கிடைக்காதோ, வேலை செய்யணுமே, அந்த பயிரை கரெக்டா வைக்கணும், மருந்தடிக்கணும், எல்லாம் செய்யணும் அதுக்கு நாங்க. அதனால அப்படியே சாப்பிட்டு நல்லா குண்டாயிட்டேன். அப்ப குண்டா இருக்கும்போது என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க நான் டான்ஸ் ஆடுவேங்க. இல்லைங்க நான் உண்மையாலுமே ஆடுவேங்க, எனக்கு ரொம்ப ஆசை, நான் ஆடணும்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல எல்லாம் நான் ஆடி இருக்கேங்க. நான் வழினா கேட்டேன், நான் வேணா உங்ககிட்ட பாடி காட்டவா? ஆடி காட்டுங்கன்னு சொன்னாங்க. அவங்க ரூம்ல வந்து நன்னாரே நன்னாரே அந்த சாங் போட்டு ஆடி காட்டினேன். பரவாயில்ல சூப்பரா ஆடுறீங்க நீங்க, எங்க கூட வந்து ஆடுங்கன்னாங்க. ஏங்க இங்க இருக்கிறவங்க ஏதாவது சொல்லுவாங்க, இங்க நான் வேலை செய்ய வந்திருக்கேங்க, இலை எடுக்கிற வேலை தாங்க செய்ய வந்திருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, டிஜேக்கு யார் வேணா வந்து ஆடலாம், நீங்களும் வந்து ஆடுங்க அப்படின்னாங்க. நானும் அவங்க சொல்றது கேட்டு எங்க வீட்டுக்காருக்கு உடனே ஃபோன் பண்ணி, ஏங்க அந்த மாதிரி ஆட சொல்லிட்டாங்க, நான் ஆடுதா அப்படின்ட்டு அவரு கரும்பெட்டிட்டு இருக்காரு. ஆட சொன்னாங்களா? நிஜமாலுமே நீ ஆடுறியா? அவங்க கூட நிஜமாலுமே நான் ஆடுறேங்க அப்படின்னா, நீ மட்டும் வீட்டுல இருக்கிற ட்ரெஸ் என்னது எடுத்துட்டு வாங்க அப்படின்னு ட்ரெஸ் எடுத்துட்டு வராரு. நான் அங்கேயே குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு எனக்கு என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ் போட்டுட்டு முடியெல்லாம் அப்படியே விட்டுட்டு அவங்க கூட அப்ப வந்து ரஞ்சிதமே ரஞ்சிதமே பாட்டு கொஞ்சம் ஃபேமஸா அப்ப அங்க ஆடினாங்கன்னா அந்த ஸ்டெப் தான் போடுவாங்க. அப்ப எனக்கு வீட்டுல பசங்க கூட ஆடி டிவில பார்த்து கொஞ்சம் அந்த அதே இருக்கும் அப்படின்ட்டு நானும் அவங்க கூட அப்படியே ஆடுறேன். கொஞ்ச நேரத்தை கழிச்சு உட்கார வச்சுட்டாங்க. ஆடுறேன். பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிச்சு, எங்க ஒரு ஆள் குறையுது, இங்க ஒரு ஆள் குறையுதுன்னா பார்த்தா திட்டி அசிங்கப்படுத்தி, எத்தனை லட்சம் போட்டு நான் நடத்துறேன், நீ எந்த வேலைக்கு வந்த, என்ன இங்க செஞ்சிட்டு இருக்கிற, சம்பளம் கூட எனக்கு அதை கொடுக்கல. அங்க சொல்ல முடியாது, அவ்வளோ திட்டு, அவ்வளோ பேச்சு வாங்கிட்டு அமுச்சிட்டாங்க. எங்க வீட்டுக்காரர் அங்கதான் இருந்தார். அப்படியே வந்துட்டோம். அதுல இருந்து வர முடியல. அந்த பொண்ணுங்க இன்னைக்கு சொல்றேன், அந்த பொண்ணுங்கள்ட்ட பேசினேன். அவங்க திரும்ப என் போனை எடுக்கல. நீ நல்லா ஆடுறீங்க பண்றீங்க என்ன ஆடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க திட்டும் போது எதுவும் சொல்லல. இல்ல நீங்க பண்ணலாம், எல்லாம் செய்யலாம், திறமை இருக்கவங்க எல்லாரும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க கிட்ட வேற எங்கேயாச்சும் கேட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் அவங்க எடுக்கல. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நம்மள ஒரு கோமாளி மாதிரி அவங்க ஏதோ பண்ணுது, இது மட்டும் பண்ணிட்டு நம்மளும் அதுவும் ஒண்ணா அப்படின்ற மாதிரி நம்மள நினைச்சிட்டாங்களோ, நம்மள பண்ணிட்டாங்களோ அப்படின்னு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. ஊர்ல என்னன்னா வேலை செஞ்சு போற இடத்துல இவளுக்கு தேவையா, 3 பிள்ளை பெத்துட்டு இதெல்லாம் தேவையா, என்னென்னவோ பேச ஆரம்பிச்சுட்டாங்க. 2-3 நாளா வெளியே வரல, ரொம்ப அசிங்கமா ஆயிடுச்சு. அவங்களுக்கு தெரியாது இல்ல எனக்கு நாங்க என்ன நினைச்சோம், என்ன அங்க சமயத்துல உங்க கணவர் என்ன சொன்னாரு? கூட பாத்துக்கலாம், நீ நல்லா ஆடுற, டான்ஸ் கிளாஸ் அவங்கலாம் கத்துக்கிட்டு வந்து எப்படி எப்படிலாம் பெரிய பெரியவங்க கூடலாம் ஆடிட்டு வந்து அவங்க இந்த அளவுக்கு ஆடுறாங்க, நீலாம் அது எல்லாமே நல்லா தான் பஞ்சமி ஆடுற, நீ அந்த மாதிரிலாம் சேர்த்துட்டா இன்னும் நல்லா ஆடுவ அப்படின்னு சொன்னாரு அவரு. நீ செல்லுலாம் ரீல்ஸ் போற மாதிரி தான் போட அப்படின்னா, எல்லாம் நானும் போட மாட்டேன், எனக்கு அது பண்ண தெரியாது, தப்பான எனக்கு உண்மையாலுமே அதுதாங்க, எல்லாம் தப்பு தப்பா பண்ணுவாங்க, வேணாங்க, இதுக்கே ஊரு எப்படி பேசுது அதெல்லாம் வேண்டாங்க, டான்ஸ் கிளாஸ் வேணா சேர்த்து விடுங்க நான் போறேன் அப்படின்னு சொன்னா, அங்க சேர்த்து விட்டா போவியா? ஒரு டைம் அந்த வழியா போகும்போது கள்ளக்குறிச்சியில டான்ஸ் கிளாஸ் இருக்கு, அங்க போயிட்டு பார்த்தோன்னே இங்க பாரு டான்ஸ் கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. எங்க வாங்க போய் பேசிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்க போறோம், பேசுறோங்க. பேசும்போது இந்த மாதிரி 1500 ரூபாய் கட்டணும், நீங்க கட்டணும்னு அவங்க நினைச்சிட்டாங்க என் பையனை தான் சேர்க்க போறேன் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா இல்லைங்க, நான் தான் வரேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா நான் அதுக்கான இது கிடைக்கல, நான் இப்போ வருவேங்க ஆடுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு, சினிமா கத்துக்கிற வரைக்கும் வரணும் தரணும், கத்துக்கிட்ட பிறகு இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த 1500 ரூபாய் அவரு கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம குழந்தைக்கு செய்யறது ஏதாவது வாங்கி கொடுக்கணும் போனா நமக்கு போய் இந்த வயசுல நம்ம வீட்டுக்காரர் போய் ஒரு இப்போ ஒரு கத்துக்கிறதுக்கு போய் ஒரு கிளாஸ் போய் நம்மள சேர்த்து விடுறாங்களே, என்னடா சொல்றது என்ன பேசுறதுனே தெரியல. ஆனாலும் அதை என்னால வேணாம்னு சொல்ல முடியல. சரி கிளாஸ்க்கு போவோம்னு சொல்லிட்டு போனா வாரத்துல 3 நாள் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா 3 நாள் வந்து நம்ம என்ன கத்துக்க முடியும், சின்ன பிள்ளைங்க ஆடுறாங்க ஓகே, நம்ம என்னடா பண்றோம், டெய்லி வரனா கிளாஸ்க்கு அப்படின்னு கேட்டேன். சரி வாமா, அவர் புரிஞ்சுக்கிட்டாரு என்ன, சரி வாமா அப்படின்னு சொன்னாரு. காட்டுல வேலை செஞ்சுட்டு ஒரே இடத்துலதான் ஊர்லயே தான் இருக்கு, காட்டுல வேலை செஞ்சுட்டு 5:30 மணிக்கு 6:30 மணிக்கெல்லாம் வந்து விட்டுருவாரு. 1 மணி நேரம் ஆடுவேன். போனா ஒண்ணுமே தெரியல, நின்னுட்டே இருக்கேன். நான் நினைச்சது வேற, அங்க போனா அது வேற. நான் ஆனதுல உண்மையாலுமே 10 வருஷத்துக்கு முன்னாடினா பாருங்க, இந்த பாட்டு ரஜினி சாரு, சரத்குமார் சாரு, அவங்க அந்த மாதிரி பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு இதெல்லாம் இந்த வெஸ்டர்னு இதெல்லாம் தெரியல, ஃபோக்கு தான் அப்ப எனக்கு தெரிஞ்சது. அதுதான் டான்ஸ், வர்றது ஆடுறதுதான் எனக்கு புதுசா இருந்துச்சு. குழந்தைங்களாம் நல்லா ஆடினாங்க, எனக்கு வரல. அப்படியே நின்றுகிட்டே இருக்கிறேன், என்ன பண்றதுனே தெரியல. அம்மா 15 நாள் வா, உனக்கு தானா வரும், கூச்சப்படாத, கூச்சமே படக்கூடாது, கண்ணாடியில எல்லாம் அவங்கவுங்கள பார்த்து ஆடுவாங்க, நீ உன்னை பார்த்து ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. அப்புறம் 15 நாள் பல்ல கடிச்சிட்டு சரி நம்ம போகணும் சொல்லிட்டு 15 நாள் போனா ஓரளவுக்கு வந்துருச்சு, எனக்கு நல்லா வருது. பயங்கரமா கால் வலிக்கும், படிக்கட்டே இறங்க முடியாது. காட்டுல செஞ்சுட்டு வீட்டுல செஞ்சுட்டு திருப்பி வீட்டுல வந்து சமைக்கணும்.
ஆனாலும் என்ன பண்றது, எனக்கு அது அவ்வளவு சந்தோஷம். அதை அப்படியே நினைச்சுக்கிட்டே பாத்திரங்கள்கிட்டே நினைச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே சமைப்பேன். ஆனா என்னால சொல்ல முடியாது, போகலன்னு சொல்லவே கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அப்புறம் போயிட்டு அப்படியே ஒரு 15 நாள் போக போக நல்லா அப்படியே ஆயிட்டேன். அவ்வளோ சந்தோஷம். அந்த பாட்டு ஸ்பீக்கர் எல்லாம் போட்டு கேட்டா அப்படி பயங்கரமா ஆயிடும் எனக்கு. அதனால அதை விட முடியல. அப்படியே ஆட அப்புறம் டான்ஸ் கிளாஸ் போகணும் அங்க வந்து நல்ல ஒரு டான்ஸ் கிளாஸ், ஸ்டைல் டான்ஸ் அகாடமி கள்ளக்குறிச்சி. அண்ணா அருண் அண்ணா பாண்டி அண்ணா இருக்காங்க மாஸ்டர்ஸ். அவங்க வந்து எப்படின்னா, எங்க வீட்டுக்காரர் நான் டான்ஸ் கிளாஸ் சேர்த்து விட்டாரு. நான் நினைச்சேன் அவருக்கு எங்கேயாச்சும் ஏதாவது மனசு கஷ்டம் ஆயிடுமோ, அது ஏதாவது வேற மாதிரி எங்களுக்குள்ள ஏதாவது ஆயிடுமோ, இதெல்லாம் புரிஞ்சுக்காம ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது, அது சொல்லி புரிய வைக்க முடியாதே, அது என்னடா பண்றது அப்படின்னு தான். அது எதுவுமே எங்களுக்கு வரல, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே எங்களுக்குள்ள வரல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து நம்பிக்கை கொடுத்தாங்க. அந்த அண்ணங்க அவர்கிட்ட பேசுறது, டான்ஸ் கிளாஸ் உள்ள வந்து உக்காடுறது, அங்க இருக்கிற தம்பிங்க இருக்காங்க சின்ன சின்ன டான்சர்ஸ், அந்த தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாத்தையும் அவர் அந்த அளவுக்கு ஒரு அன்பா பாசமா, இது வந்து ஒரு வேலை, நமக்கு பிடிச்சமான ஒரு உன்னதமான தொழில், அதுக்கு எப்படி நம்ம உண்மையா அதை முறையா செய்யணுமோ அதை அவர் அந்த பிள்ளைங்களுக்கும் அங்க வர்ற பேரண்ட்ஸோ குழந்தைங்களோ இந்த மாதிரி டான்ஸருக்கோ அதை கரெக்டா அவங்க பண்றதே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவர்கிட்ட காட்டுவாங்க, பாருங்க இந்த ஈவெண்ட் போயிருக்காங்க அப்படின்னு காட்டினா, நீ ஆடுறத காட்டுறியா, சும்மா அவங்க ஆடுறதே என் காட்டிட்டு இருக்க, நீ ஆடிட்டு வந்து காட்டு நான் பாக்குறேன்னு சொன்னேன். அதை போய் நான் கேட்கறேன், ஆனா நானும் வந்து ஆடுறேனா, ஈவெண்ட் கல்யாணத்துக்கு உங்க கூட வந்து ஆடுறேனா, நீ கல்யாணத்தெல்லாம் வந்து ஆடுவியாமா உங்க வீட்டுக்கு சொல்ல மாட்டேன். இல்லை நான் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாருன்னா, அவரு தானே சொன்னாரு நானும் வந்து ஆடுறேனா அப்படின்னு. சரிம்மா வந்து ஆடுவோம்னா, அங்கன்னா வேற ட்ரெஸ், தாவணி பாவாடை அந்த மாதிரி, பாவாடை சட்டை அந்த மாதிரி. என்கிட்ட அந்த மாதிரிலாம் இல்ல, புடவை தான் இருக்கு. ஆனா என்கிட்ட சாரி தானே இருக்கா, அதை வச்சுட்டு ஆடுறேன்னா, அந்த ட்ரெஸ்ஸை வாங்குற அளவுக்கு வசதியும் எனக்கு இல்ல. ஆனா நான் அதையே கட்டிட்டு வரேன்னா, அதுக்கும் அவர் ஒண்ணுமே சொல்ல, சரிம்மா உங்ககிட்ட இருக்கிறத வச்சுட்டு ஆடு அப்படி சொல்லிட்டு, பஞ்சு முட்டாய் சீலை கட்டி அந்த பாட்டுக்கு வந்து பட்டு புடவை கட்டிட்டு முதல்ல ஆடினேன். அப்ப அங்க இருக்கிறவங்க கை தட்டினாங்க. அந்த ஒரு இதுதான் மாத்துனது. எனக்கு கை தட்டுச்சு அப்படின்றது அப்படின்னு புடவையில ஆடுறாங்க, போஸ்ட் ரீல்ஸ் போட்டா பாருங்க நான் வரேன் அப்படின்னு பார்க்கும்போது, அப்ப அண்ணா நீ புடவையிலே நல்லா பண்ற, இனிமேல் புடவையிலே உனக்கு ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி கொடுத்தது ஸ்டைல் டான்ஸ் அகாடமி கள்ளக்குறிச்சி தான். அதுதான் நினைப்பேன். அவங்க அந்த அளவுக்கு சொல்லி எனக்கு நம்பிக்கை கொடுத்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் எனக்கு ஷூ எடுத்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஈவெண்ட் தான் நான் சொன்னேன், மண்டபத்துல நான் போய் திட்டு வாங்கிட்டு வெளியே வந்த மண்டபத்துல திருப்பி ஒரு கௌரவமா போய் சாப்பிட்டு டான்ஸ்ன்னு சொல்லி ஒரு பேரோட வெளியே வந்தது அந்த டான்ஸ் கிளாஸ். ஒரு பெருமையான தருணம் அது கண்டிப்பா. ஓகே, அங்க இந்த டான்ஸ் கிளாஸ்க்கு அப்புறம் இந்த டான்ஸ் ஜோடி டான்ஸ் அப்படின்றது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஆடிஷன் அண்ணன் தான் சொன்னாரு, இது மாதிரி ஆடிஷன் இருக்குடா நீ போறியாமா. ஆனா நான் எப்படின்னா, அப்படிலாம் சொல்லாது, இங்க எப்படி நீ பண்ண அதையே போய் பண்ணு, அங்க வர்றத பண்ணு அப்படின்னும் போது சரி. நான் அப்புறம் வேற என்ன, ஐயோ 10 எல்லாம் கேக்குறாங்க, ஏன் 10 வருஷம் சொல்றேன், ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி தாங்க டிவின்ற ஒரு விஷயம் நான் பார்த்தது ரசிச்சது எல்லாமே. அதுக்கப்புறம் அப்படெல்லாம் குழந்தைங்க குடும்பம் ஓகே. ஆனா அதை நாங்க குழந்தை குடும்பம்னு தாண்டி வர்றதுல இடையில நிறைய பிரச்சனைகள். ஒரு குடும்பத்தை நடத்தி வந்து வெளியில வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யறன்றது பெரிய கஷ்டமா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சூழ்நிலை வருது, இதை நம்ம விட்டுறக்கூடாது, சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆடிஷன் போக சொல்றாங்க. அதுக்கு சொல்லி போமா, உனக்கு இதே பண்ணிட்ட அதை பண்ண மாட்டியா, நீ அங்க போய் ஒண்ணுமே பண்ணாத, உனக்கு எந்த அளவுக்கு டான்ஸ் பிடிக்கும், எந்த அளவுக்கு நீ சொல்லிட்டு இருந்த, அதை போய் அங்க நீ செய் அப்படி சொல்லி அனுப்பிச்சுட்டேன். அப்புறம் இங்கதான் சென்னை ஆடிஷன் வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆடிஷன்ல செலக்ட் ஆனேன், செகண்ட் ஆடிஷன்ல செலக்ட் ஆனேன். எப்படி ஆடினா, அவங்க வந்து நிறைய பேர் ஆடினாங்க, பயங்கரமா ஆடினாங்க, அழகா ஆடினாங்க, ஸ்லிம்மா இருந்தாங்க. ஆனா நான் அப்ப நினைச்சேன், நமக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் ஆகல, 3 புள்ள எல்லாம் பிறக்கல, நம்ம இப்ப 15 வயசுல 20 வயசுல எப்படி ஆடுவோம், இப்ப அந்த மாதிரி ஆடிடணும், நல்லா எனர்ஜி போட்டு ஆடிடணும்னு சொல்லிட்டு பாட்டு போட்ட உடனே என்னவோ ஆச்சுங்க. எனக்கு அதுதான் அது சொல்ல கூட என்னால முடியல. என்னவோ பாட்டு நின்ன பிறகுதான் இப்படி பாக்குறேன் நான் எல்லாத்தையும். அந்த மாதிரி ஆட்டி அப்புறமா நீங்க செலக்டட், ஊருக்கு போங்க, நாங்க கால் பண்றோம் சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஆடிஷன் சொல்லிட்டு அப்புறம் செகண்ட் ஆடிஷன் சொன்னாங்க. அவ்வளோ சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. என்னன்னா பயந்தேன், எப்படிரா இங்க வந்து இருக்கிறது, எப்படிரா இதெல்லாம் செய்யறது. ஆனா அவருக்கு ரொம்ப நம்பிக்கை. இப்போ அவருக்கு என்னன்னா, நான் நிறைய அழுதுருக்கேன், எனக்கு எல்லாமே இன்னைக்கு குடும்பம் நீங்கன்னு ஒரு பகுதி எனக்கு எந்த அளவுக்கு நீங்க முக்கியம் நான் இன்னைக்கு வாடுறேனோ அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில டான்ஸ்னு ஒண்ணுன்றது முக்கியமா இருந்துச்சு. அது வந்து உனக்கு தெரியாம, அவருக்கு தெரியாம தான் அது கல்யாணம் அப்படின்றது ஒண்ணு நடந்துச்சு. ஆனா இதுக்கு மேல அதை திரும்பவும் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சது நீதாங்க. எப்படி அப்படின்னா,
நான் அப்பயே நினைச்சிருந்திருக்கலாம். அத நான் நினைக்கல. ஆனா இன்னைக்கு அத உனக்கு நான் செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கான சூழ்நிலை 10 வருஷமா நமக்கு இல்ல. இப்ப அதுக்கான சூழ்நிலை வந்திருக்கு. நீ போய் செய். நான் உனக்கு எல்லாமாவும் இருப்பேன் அப்படின்னு சொன்னது தான் அவரு. ஓகே. உங்களுக்கு இருக்கிற மாரி மகிழ்ச்சி அவருக்கு 2 மடங்கு அதிகமா இருக்கும்னு ஆமா. நினைக்கிறேன் கண்டிப்பா அந்த சமயத்துல. இந்த மாரி நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னு சொன்னோனே, அவரோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? என்னென்ன விஷயங்கள் ஒரு மகிழ்ச்சியில சொன்னாரு அவரு? வெளியிலே சொல்ல மாட்டாருங்க. அவர நான் இன்னும் சந்தோஷப்படுத்தணும். அவரு அ பெருசா என்ன சொல்லணும் அப்படின்ற வார்த்தைய நான் கேட்கிறேன். ஆனா அப்ப என்ன அப்படியா? சரி, சரி. சரிட்டா அடுத்து என்ன பண்ணணும்னு பாரு. அடுத்து இன்னும் நெறைய அவங்க சொல்லணும். இன்னும் நீ நெறைய பண்ணணும். அப்படிதான் சொன்னாரு. எப்படா இவள இந்த இந்த ஒரு இது நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த என்ன வந்து தூக்குனது. அதுதாங்க அவர் பெருசா பண்ணுனதே அதுதாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அவர எப்படி பெருசா பூர்த்தி பண்றது? நான் பண்ணிட்டேங்க. அவர் எப்படி வாய் திறந்து நெறைய சொல்லுவாருன்னு நான் இதெல்லாம் பண்ணேன். ஆனா அப்பதான் அவர் சொன்னாரு. அதுக்கு இவ்ளோ ஆணுச்சு. இவ்வளோ மெகா ஆடிஷனு, இன்ட்ரோடக்ஷன் ரவுண்டு, ஆடிஷன்ல செலக்ட் ஆனது இது எல்லாமே நடந்தது பிறகு அதுல தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் இது 2ண்ட் ரவுண்ட். அதனால அப்ப அத சொல்லல அவரு. அவள சொல்லணும்னு தான் நான் இந்த அளவுக்கு இன்னும் பண்ணிட்டே இருந்தேன். அது எல்லாமே செஞ்சேன். சொல்லும்போது ரூ. 1500 எதுக்குமே காசு அப்படின்றத ஒரு யோசிப்போம். ஆனா மெகா ஆடிஷனுக்கு செலக்ட் ஆனா நீங்க போனா உடனே ரூ. 1500 எடுத்துட்டு எனக்கு பேக் நான் எப்பவுமே குச்சி பை தான் எடுத்துட்டு போவேன். எங்க போனாலும் எனக்கு பேக் எடுத்து குடுத்தாரு. இந்த பேக் எடுத்துட்டு போ. எல்லாரும் அதான் எடுத்துட்டு போறாங்க. உனக்கு அப்பனா தான் நீ மாட்டிட்டே போறதுக்கு வரதுக்கு நல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு இதானே என்ன ஒரு அப்பா, அம்மா இப்போ இங்க இருக்கிற நெறைய பிள்ளைங்கள பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பா, அம்மா கூடவே இருப்பாங்க. எல்லாமே அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம பொண்ணு ஆடணும், நம்ம பையன் ஆடணும்னா அவங்களுக்கு என்னென்ன தேவை? அவங்க அந்த கவனத்த சிதற விடாம இருக்கிறதுக்கு நம்ம பண்ணிட்டே இருப்போம்னு ஒரு அப்பா, அம்மாவோ அந்த மாரி தான் அவரு எனக்கு பண்ணாரு. "நீ போயிட்டு வா, நான் இங்க இருக்கிறேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் செய்றேன். பண்றேன். நீ எதுவும் நினைக்காத ஆடு. எதுவும் நினைக்காத ஆடு. நல்லா டான்ஸ் ஆடு." அது அது மட்டும் தான் அவர் சொல்லிட்டே இருப்பாரு. அந்த அத அத நான் இன்னும் பெருசா பண்ணணும் அவருக்கு. இன்னும் ஒரு சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த இதுதான். குழந்தைங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியுதா? அவங்க எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கிறாங்க? என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சொல்றாங்க? எங்க நடுலவனுக்கும், சின்னவனுக்கும் பயம். அவங்களுக்கு தெரியாது. பெரியவனுக்கு தெரியும். அவன் வந்து எப்படி சொல்றதுன்னா, இங்க நெறைய குழந்தைங்க இருக்காங்க. சென்னையில இருக்க குழந்தைங்களுக்கு மாரி பேசவோ, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க தெரியும். மெச்சூரிட்டி இருக்கு. ஆனா ஆசைப்பட தெரியாது என் பசங்களுக்கு. அத நான் சொல்லுவேன். ஆசையே பட தெரியாது. கஷ்டப்பட தெரியும். அத தாங்கிக்க தெரியும் என் பிள்ளைங்களுக்கு. ஆனா ஒரு ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த அது எதுவுமே இல்லாம எனக்கு உடனே வேணுன்ற அடம் பிடிக்க தெரியவே தெரியாது. அம்மா சொன்னா, இல்லன்னா இல்ல. இருக்குன்னா இருக்கு. அவ்வளவுதான். அம்மா சொல்லிட்டாங்களா, இருக்கு அவ்வளவுதான். அதான் என் குழந்தைங்களுக்கு. பெரியவன் சொல்லியிருக்கான். இங்க நான் மெகா ஆடிஷன்ல அழும்போது, அழுவாதம்மா முன்னாடி போகும்போது ரொம்ப பயம். "ஆமா நீ சூப்பரா ஆடுவ, சூப்பரா பண்ணுவ. நீ வந்து" இங்கிலீஷ்ல ஏதோ சொன்னான் அவன். "நீ வந்து ட்ரை பண்ணணும். அது என்னைக்குமே வந்து ஆ நான் செய்ய மாட்டேன், பண்ண மாட்டேன்லாம் நீ இதாகக்கூடாதும்மா. நீ ட்ரை பண்ணா உனக்கு கண்டிப்பா சக்சஸ் தான்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல ஏதோ சொன்னான். அப்புறம் என் பையனுக்கு நல்லா புரியுது. அவன் நெறைய பேசுவான். "அங்க எப்படிம்மா ஆடுற? சூப்பரா பண்றியேம்மா. பயப்படாம இரும்மா. நாங்கலாம் வரோம், பண்றோம். நீ எதுவுமே நாங்க எங்க அப்பா எல்லாம் பார்த்துக்குது. நான் அப்ப அடிக்கடி உன்ன வந்து பாப்பேன். நான் அவங்க சொல்றதெல்லாம் அவன் எனக்கு சொல்லுவான். என் பையன். அவனுக்கு புரியும். ஓகே. பெரியவன். இன்னைக்கு ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு முழு நிறைவான ஒரு தருணம் அப்படின்னு தான் சொல்லணும். சரத்குமார் சார் உங்கள பாராட்டிட்டாரு. நீங்க செஞ்ச விஷயம், உங்களோட பின்னணி என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, இன்னைக்கு உங்களோட டான்ஸ பார்த்து பாராட்டிட்டாரு. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அந்த ஒரு மொமெண்ட். இதெல்லாம் வந்து என்ன நான் டான்ஸ் கிளாஸ் போகும்போது கூட, இதுக்கு மெகா ஆடிஷன் செலக்ட் ஆனது கூட யார்ட்டயுமே சொல்லல. ஏன்னா என்னோட சந்தோஷத்த பகிர்ந்து நான் நல்லா இருக்கணும்னு நெனைக்கிற அளவுக்குலாம் யாரும் எனக்கு இல்ல. சொல்லப்போனா அப்படிதான். எங்க தெரிஞ்சா இதெல்லாம் தேவையா? ஏதாவது சொல்லி அத தடபட்டுருமோன்னு பொத்தி பொத்தி தெரியாத வச்சிருந்து வந்தது தான் நானு. வந்துட்டு இங்கிருந்து டிவில அவங்களா போடும்போது தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அப்படி தெரியாத எனக்கு அந்த அந்த மாரி இல்ல. ஆனா இன்னைக்கு அவங்கலாம் அந்த அந்த மண்டபத்து வேலைக்கு சொன்னேன் இல்லைங்களா? அங்கலாம் வந்து அவ்ளோ வேலை செய்வாங்க. கலர் கலரா நெறைய செய்வாங்க. ஸ்வீட்ஸு, சாப்பாடு வெரைட்டியா இருக்கும் அந்த இலையில. அங்க தான் நானும் வேலை செய்வேன். அந்த தட்டுல அப்படியே சாப்பிட அந்த இலையில அப்படியே இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து எடுத்து போட்டு அன்னக்கூடைல போட்டு கொட்டுவேன். ஆனா நாங்க சாப்பிட உட்காரும்போது எங்களுக்கு வைக்க மாட்டாங்க. அங்க வேலை செய்ற அது சொல்லக்கூடாது. அங்க வேலை செய்ற 2, 3 அக்காங்க எனக்கு பசங்க இருக்காங்களேன்னு, அவங்களோட ஸ்வீட்டோ, அவங்களோட ஏதோ ஒரு வடையோ, ஏதோ ஒண்ணு எடுத்து எனக்கு இந்தா பசங்கள்ட்ட போய் குடு அப்படின்னு குடுப்பாங்க. சில இதுல வந்து கொட்டுவாங்க. எடுத்து கொட்டிட்டு கழுவு. ஆனா எடுத்துட்டு போக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்கும்போது நாங்க வேலை செய்றோம். அவங்களுக்கு எல்லாமே செய்றோம். ஆனா எங்கள ஒரு மனுஷியாவே மதிச்சு ஒரு சாப்பாட்ட கூட கொட்ட சொல்றது கூட எங்கள சாப்பிட சொல்லல. என் குழந்தைங்களுக்கு என்னால எடுத்துட்டு போக முடியலன்னு நெனைக்கும்போது, இங்க வந்து டான்ஸ் கிளாஸ்ன்னு இந்த இடத்துல வந்து என்னல்லாம் அழுவாதன்னு தான் திட்டுறாங்க இங்க. அழுவக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் நீ அழுவக்கூடாது. எல்லாத்துட்டயும் சிரிச்சுக்கோ, எல்லாத்தையும் பேசு, எல்லாத்துட்டயும் பழகுன்னு சொல்றாங்க. ஆனா நான் பழகி, பேசி, என் ஊரு அப்படின்லாம் இருந்த மக்கள் என்ன வந்து ஒரு சாப்பாட்டுக்கு கூட என்ன பார்த்தாங்க.
வேலை செஞ்சேன். அதுக்கு கூட சாப்பிட கூட கொட்டிட்டு கழுவு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இங்க வந்து எனக்கு சாப்பாடு குடுக்குறாங்க, என்ன மதிக்கிறாங்க. சரத்குமார் சார்லாம் அவரு வந்து என்ன சாப்பிட கூப்பிடுறாரு அப்படின்ற அது எவ்ளோ சொல்றதுக்கு அது என்ன எனக்கு தெரியலங்க. எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு என்ன கொண்டு வந்துச்சு? டான்ஸ் தானே கொண்டு வந்துச்சு. அது எப்படி எனக்கு இருந்தது? என்னோட உணர்வு அது. சந்தோஷப்படுறதுல முக்கால்வாசி அது இருக்கு. என்னோட சந்தோஷமா, என்னோட எல்லா ஒரு வெளிப்படுத்துற ஒரு உணர்வா டான்ஸ் இருக்கு. அத நான் விடாத முயற்சி பண்ண ஒரு இது வந்து இன்னைக்கு சார் சரத்குமார் சார் வந்து என்ன கூப்ட்டுருக்காரு. இப்படிலாம் இருக்காங்க. இவங்கலாம் எவ்வளோ பெரிய உயரத்துல இருக்காங்க. நான் எங்கிருந்து வந்தேன். இவங்கலாம் பேச மாட்டாங்க. எனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை. நாம போய் பேசிறக்கூடாது, நம்ம பண்ணக்கூடாது. நம்மள என்ன நினைப்பாங்களோ, நம்ம என்ன சொல்லுவாங்களோ. ஆனா அதெல்லாம் நாங்க அப்படி நினைக்கல. நீ இப்படி இரு, நீ இப்படி பேசு, இப்படி வான்னு சொல்லி எனக்கு சொல்லிட்டே இருக்காங்க. அத காட்டுறாங்க இல்லையா? அத பார்க்கறதுக்கே இப்படி கூட மனிதர்கள்லாம் இருக்கிறாங்களா? அப்ப எல்லா இடத்துலயும் எல்லாரும் ஒரே மாரி இருக்கறதில்ல. அந்த மாரிலாம் இவங்களும் இருக்காங்க அப்படின்றத நான் உணர்ந்து அனுபவிக்கிறதே எனக்கு ஒரு பெரிய வியப்பா இருக்குது. வெளியில வந்து அதுதான் சொல்றேன்ல, சென்னையில பார்க்கறதுக்கு எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஓகே. அவங்களுக்கெல்லாம் அதுதான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இந்த மாரி மனுஷங்க நாம இந்த மாரி இருக்கணும். என் குழந்தைங்கள இந்த மாரி ஆக்கணும். அதாவது தாழ்வு மனப்பான்மை இல்லாம எல்லாத்துக்கிட்டயும் எல்லாருக்கும் ஒரே மாரி மரியாதை குடுக்கணும். எனக்கு 3மே ஆண் பிள்ளை. அவங்கள வந்து ஒரு சமூகத்துல நல்ல ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு பசங்களா நான் வளர்த்து கொண்டு வரணுங்கிறத ஒரு அம்மாவா நான் நினைக்கிறேன். ஓகே. இத பார்த்து இவங்கள பார்த்து இது சில விஷயம் செய்யக்கூடாது, செய்யணும். அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு பண்ணணுன்றத நான் ஓகே. நினைக்கிறேன். சரத்குமார் சார் நாளைக்கு கூப்பிட்டுருக்காரு. சரி போயிட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் பேசலான்னு இருக்கீங்க? முக்கியமா சாப்பிட கூப்பிட்டுருக்காரு. என்னென்ன விஷயங்கள் பேசலான்னு இருக்கீங்க அவர்கிட்ட நீங்க? எப்படி சொல்றது? அவங்கள கிட்ட பார்க்கறதே எனக்கு பெருசா இருக்கு. அவங்க வீட்டுக்கு போகணும். ஐயோ! ஒரு கொஞ்சம் வசதியா இருந்தா வேலை செய்யற இடத்துலயே நம்ம அவங்க கூட கூட நிக்க கூடாது. அவங்க 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 விசேஷத்துல கூட நம்ம கலந்துக்க கூடாது. அப்படி ஒரு ஒதுக்கி இருந்த நாம இன்னைக்கு இவ்ளோ பெரிய இடத்துல இருக்கிறாரு. அவரு எவ்ளோ உயரத்துல இருக்காரு. எத்தன வருஷமா சினிமா இந்த இந்த திரையுலகுல அவரு சாதிச்சுட்டு இருக்காரு. இப்ப மேம் இருக்காங்க, மேம் இருக்காங்க. அவங்க எவ்ளோ சாதிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாரி ஒரு வாழ்க்கையில மிக உச்சகட்டத்துல இருக்க உயரத்துல இருக்கிற நபர்களோட இந்த மாரி அவங்க கூட நான் சாப்பிடணும். என்ன அவங்க மதிச்சு கூப்பிடுறாங்க. அது என் குழந்தைங்களோட, என் குடும்பத்தோட போறேன். அந்த சந்தோஷத்த அனுபவிக்கிறேன்னும்போது, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கடவுளுக்கு நன்றி சொல்றேன். சரி இந்த ஒரு விஷயம் நான் சந்திச்ச இந்த ஒரு விஷயத்த எந்த ஒரு பெண்ணுமே சந்திச்சுக்க கூடாது அப்படின்னா என்ன விஷயம்? என்னவா இருக்கும்? கல்யாணம் ஆயிட்டா எதுவுமே செய்யக்கூடாது. குழந்தை பெத்துட்டா அதுக்கு மேல நீ செய்யவே கூடாது. அப்படின்ற ஒரு விஷயத்த எந்த பெண்ணுங்களுமே பண்ணக்கூடாது. அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயத்த செய்யறாங்க. நம்ம எதுவுமே தவறா ஆசைப்படுறது கிடையாது. எல்லாரும் அவங்க வாழ்க்கையில சாதிக்கணுன்ற மாரி எல்லாருக்கும் அ ஆசைன்ற ஒண்ணு நம்ம விவரம் தெரிஞ்சு நமக்கு தொடங்குற மாரி தான் எல்லாருக்கும் ஒரு 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 விஷயத்துல தொடங்கும். ஒரு ஒரு ஆசைகள். அத வந்து பெண்ணா இருக்கிற கல்யாணம் ஆனா மட்டும் நீ செய்யக்கூடாது, குழந்தை பொறந்தா செய்யக்கூடாது, குண்டா இருந்தா சுத்தமா நீ செய்யவே கூடாதுன்றத சொல்லவே கூடாது. எப்பவுமே செய்வாங்க. உண்மையா அவங்க அவங்க நினைக்கிறத நீங்க செய்ய விட்டாவே, அவங்க எல்லாமாவுமே உங்களுக்கு இருப்பாங்க. அவங்க அவ்ளோ சந்தோஷத்த குடுப்பாங்க. அவங்க குடுக்கறத உங்களால ஏத்துக்கவே முடியாது. அவ்ளோ இருக்கு பெண்கள் கிட்ட. அதனால அவங்கள அடக்கி வச்சு, அவங்களோட சந்தோஷத்த பறிச்சு தான் நீங்க அவங்கவங்க கூட எல்லாமே இருக்கணும்னு நெனச்சா, அது நடக்காத ஒண்ணு. அந்த மாரி எந்த பெண்ணுமே இருக்கக்கூடாது. அவங்க நெனச்சத சந்தோஷமா செஞ்சுட்டே இருக்கணும் அப்டின்றது என்னோட ஆசை. ஓகே. இப்போ தான் ஷோ ஸ்டார்ட் ஆயிருக்குது. கமெண்ட்ஸ் அப்படின்றது கண்டிப்பா வர ஆரம்பிச்சிருக்கும். ம். இப்போ ஊர்ல உங்க கணவர் போம்போதெல்லாம் அவர்கிட்டலாம் இந்த மாரி பஞ்சமி டிவில பார்த்தேன்ப்பா அப்படின்ற மாரி விஷயங்கள் சொன்னாங்களா? இல்ல உங்க பசங்க வந்து ஸ்கூலுக்கு போம்போது உங்க அம்மாவ நான் பார்த்தேன்டா அப்படின்ற மாரி ஆ ஏதாச்சும் சந்தோஷமான விஷயங்கள்? சொன்னான். என் பையன் ஸ்கூல்ல சொன்னான். அம்மா இந்த மாரி மேம் வந்து பிரின்சிபல் மேமும், என் கிளாஸ் மிஸ்ஸும் வந்து நீ நல்லா சூப்பரா ஆடணும். நம்ம ஊர்ல வந்து நீ தான் கப் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் சொன்னான். கண்டிப்பா சாமி நீ நல்லா படி. அம்மா வாங்கிட்டு வருவேன், ஜெயிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். ஜட்ஜஸ் சொல்ற முக்கியமான விஷயங்கள் பத்தி நம்ம பேசியே ஆகணும். இப்போ உங்களுக்கு திறமை இருக்கு அப்படின்றத அங்கீகரிக்கணும், அத அடையாளப்படுத்தணும் அப்படின்றதுக்கு வரலட்சுமி மேம் வந்து இன்னைக்கு சரத்குமார் சார் லைவ் கால்ல வர சொல்ட்டாங்க. ஸோ இந்த மாரி ஸ்னேகா மேம் ஒரு விஷயம் உங்கள பத்தி சொல்றதோ, பாபா பாஸ்கர் மேம் உங்கள பத்தி சொல்றதோ, எவ்வளோ உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ ஊக்கத்த குடுக்குது உங்களுக்கு? அடுத்தடுத்து தொடர்ந்து ஓட வைக்குதுன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு அதான் அவங்க ஜட்ஜஸ் அப்டின்னா என்ன சொல்றது? நமக்கு உள்ள ஒளிஞ்சிருக்கிறத அவங்களுக்கு அப்டியே பார்க்குறாங்க அவங்க. அத வார்த்தைகளால சொல்லி, அத உணர வச்சு வெளிக்கொண்டு வர்றாங்க. அத அவங்க வார்த்தைகள்ல நான் உணர்ந்தேன். அப்ப அப்ப எனக்கு செலக்ட் பண்ணி, நீ இந்த மாரி பண்ணணும், செய்யணும். மாஸ்டர் வந்து என் கூட ஆடி ஸ்னேகா மேம் அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. நீ பண்ணணும். உனக்கு நான் செலக்ட் பண்றேன். உனக்கு கொரியோகிராஃபர் குடுக்குறேன். நீ பண்ணு அப்டிங்கும்போது, இன்னைக்கு இந்த பாட்டுல இவ்ளோ நல்லா ஆடுறேன்னா, எனக்கு இருக்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஒருத்தங்கள பார்த்தாவே என்ன இருக்கு? வராது கூட நாங்க வர வைப்போம் அப்டின்ற அளவுக்கு ஒரு குருவா அவங்க இருந்து, அத செயல்படுத்துறாங்க இல்லையா? இப்ப எனக்கு குடுத்து, இந்த அளவுக்கு நான் மெகா ஆடிஷன்ல பார்த்தீங்கன்னா, ஆடியிருப்பேன்.
அதையே என்கரேஜ் பண்ணி குடுத்து எனக்கு ஒரு வாழ்க்கை குடுத்து, இன்னைக்கு அத மாத்தி ஒரு பாட்டு எவ்ளோ பெரிய ஹிட்டான பாட்டு. இது குடுத்ததே பெரிய வாய்ப்பா நெனைக்கிறேன். ஆனா சரியா பண்ணணும்னு நெனச்சேன். குடுத்தத தப்பு பண்ணிராம ஏதோ நமக்கு குடுத்தத நமக்கு சொல்லிக் குடுத்த மாரி பண்ணணும். அது எது பண்ணணும். அந்த அளவுக்கு நான் பண்ணுவேன் அப்படின்னு நம்பிக்கை வச்சு எனக்கு செலக்ட் பண்ணதே மாஸ்டர் மேம், வருண் மேம், ஸ்னேகா மேம், மாஸ்டர் அப்படின்றத அவங்க குருவா இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு. சேனல்ல இருக்கிறவங்க வந்து மேம் இருக்காங்க, சார் இருக்காங்க. ஒரு கம்ஃபர்டபுளா பேசி அவங்க வீட்ல இருக்க ஒரு பொண்ணு, இப்ப பேசுறல்ல, இது மாரி தான் பேசணும், அது மாரி பேசணும்னு கூட என்ன சொன்னது கிடையாது. இப்படிதான் இருக்கணும். இதெல்லாம் சொல்றாங்கல்ல, டிவிக்கு போனா அப்படி ட்ரெஸ் மாத்தணும், இப்படி அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே சொன்னது கிடையாது. எப்பயும் போல இருக்கேன். அது பண்றாங்களா, அதனால வெளியில சொல்றதெல்லாம் சும்மா. அந்த இடத்துல நம்ம பார்த்தா தான் தெரியும். அந்த இடத்துல நம்மளோட நமக்கு ஒரு திறமை இருக்குன்னா, அது எந்த அளவுக்கு அவங்க அத வெளிக்கொண்டு வந்து, நம்மள வெளிய கொண்டு வந்து நம்மள மக்களுக்காக நம்ம மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்குறாங்க. நம்மள எவ்ளோ அழகா அவங்க பண்றாங்க. நம்ம உள்ள இருக்கிறத அப்படியே உடைச்சு நம்மள வெளியில கொண்டு வராங்கன்னு அந்த இடத்துல வந்து பார்த்தா தான் தெரியும். அப்படி என்ன கொண்டு வந்த ஜீ தமிழுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்பவே நன்றி. ரொம்ப இயல்பா, ரொம்ப அழகா பேசியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்போது பெற்றிடுங்கள் ரூபாய் 37 மதிப்புள்ள நாகாபூரி ஆட்டா பேக் கார்டியா கடல் எண்ணெய் 1 லிட்டர் பேக்குடன். இப்போது பெற்றிடுங்கள் ரூபாய் 37 மதிப்புள்ள நாகாபூரி ஆட்டா பேக் கார்டியா கடல் எண்ணெய் 1 லிட்டர் பேக்குடன்.